மொபைல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு செட்டிங் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். அந்த செட்டிங்ல நான் இந்த வீடியோல சொன்ன மாதிரி நீங்க எல்லாமே கரெக்டா செட் பண்ணி வைக்கணும். அப்பதான் உங்களோட மொபைல் பாத்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருக்கும். இல்லாட்டி உங்களோட டேட்டா எல்லாமே லீக் ஆகி உங்களோட மொபைலே வந்து ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இருக்குது. அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்து அந்த செட்டிங் வந்து கரெக்டா வந்து பண்ணி வச்சுக்கோங்க. பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணி அதில் வந்து இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. இன்ஸ்டால்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டால் அன்னோன் ஆப் அப்படின்ற இந்த ஒரு செட்டிங்குள்ளே போயிடுங்க. இந்த செட்டிங் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மொபைல் ஃபோனில் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த இன்ஸ்டால் அன்னோன் ஆப் அப்படின்ற இந்த ஒரு செட்டிங்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா வந்து நாட் அலோடு அப்படின்றதுல தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும், செட் பண்ணியிருக்கணும். அது அலோடில் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அலோ ஃப்ரம் தி சோர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அலோவில் இருக்குதோ அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி நாட் அலோடு அப்படின்றதுல நீங்கள் வந்து கொடுத்துடணும். எதனால இதில் நம்ம வந்து நாட் அலோட் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோமுக்கு வந்து அலோடு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் குரோமில் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போ ஏதாச்சும் வந்து ஏபிகே ஆப்பெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ண சொன்னது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறீங்க. இல்லை தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கிளிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் உங்கள் ஃபோனில் வந்து அது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்டால் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் அந்த ஆப் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு ஆப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா உங்களோட மொபைலே ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே அது வந்து ஒரு நல்ல ஆப்பாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வந்து அது ஏதாச்சும் ஒரு டேஞ்சரான ஒரு ஆப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மொபைலும் பார்த்தீங்கன்னா ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் டேட்டா எல்லாமே லீக் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்புக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் அலோட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நாட் அலோட் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஆப்பை வந்து ஏதோ ஒரு ஆப் மூலியமாக இன்னொரு ஆப் டவுன்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். இந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால் அன்னோன் ஆப் அப்படின்ற இந்த ஒரு செட்டிங்கில் போயிட்டு எல்லா ஆப்புக்குமே செக் பண்ணி பாருங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நாட் அலோடில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு செட்டிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ மூலியமாக இந்த இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படின்ற இந்த ஒரு செட்டிங் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.